வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு தாளிச்சிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துருங்க. சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, மிக்ஸ் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் காய வேகட்டும். வேக வச்ச பருப்பை இப்போ அதில் கடைஞ்சி தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சதை பருப்போடு சேர்த்தாச்சு. காய் நல்லா வேகணும். இப்போ கொஞ்சம் புளி சேர்த்து வேக விட்டுடலாம். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கட் பண்ணியிருக்கேன் காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இது கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான், பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வாழைப்பூ வச்சு பக்கோடா போட போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பக்கோடா போட்டுடலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும். சிம்லேயே வச்சு வேக விடுங்க. வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ பக்கோடா, உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸ் போட்ட பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், ஒயிட் ரைஸ். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.